அந்த எமோஷன்ஸுங்கிறது இருக்கு இல்லையா, எமோஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. சமுதாயத்தில் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் உருவாகிறது, வீட்லேயும் சரி. அந்த இடத்துல எமோஷன் பர்ஸ்ட் ஆச்சுன்னு சொன்னோன்னா, அங்கே கண்ட்ரோல் செய்யாமல் நாம் இருந்துட்டோம்னு சொன்னோன்னா, விளைவு பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கும் பொழுதே அந்த அமைதிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளாக அப்படியே உள்ள வருது இல்லையா, அதுதான் வாழ்க்கை, அதுதான் அல்டிமேட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்டசி ஸ்டேட். அதாவது பேரமைதி, பேரின்பம், எல்லாத்துலேயும் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் விருப்பப்படுற ஒரு விஷயம். நல்லதுலெல்லாம் பெருசாக இருந்துட்டா நல்லது, தேவையில்லாத விஷயத்துலேயும் பெருசாக நம்ம இருந்தோம்னு சொன்னோம்னா என்ன ஆகும், பெருசாக பிரச்சனையில் மாட்டுவோம். இது சரியா தவறா சொல்லுங்க? பெருசாகணுங்கிறது நல்ல எண்ணம். எதில் பெருசாகணும்? நல்ல விஷயங்களை மட்டும்தான். நல்ல விஷயங்களை பெருசாகாமல் தேவையில்லாத விஷயத்தில் பெருசானா பெரிய பிரச்சனை மாட்டுவோம் தான், எந்த விதத்தில் சந்தேகமே இல்லை இல்லையா. இப்போ என்ன மாதிரியெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைய வருதா உருவாக்குறோமா, இல்லை எப்படி வருது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, வருதுதான், பெருசாக வருதுன்னே வச்சுக்கோ. அந்த பெருசாக வர இடத்துல நான் பெருசாக உருவாக்காமல் இருக்கலாம் இல்லையா? மற்றவங்க யாரோ ஏதோ ஒன்று செய்து எனக்கு இப்படி தோணிடுது, அதனால் நான் இப்படி செய்தேன். செய்தது அவங்க செய்த பெருசை விட நான் பெருசாக செஞ்சிடறேன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிப்பு எங்கே இருக்கும்? இருக்காதுல்ல. அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னாலும் அந்த ஆரம்பித்த விஷயத்துலேருந்து நான் ஒரு பெரிய டேமேஜை உருவாக்கிறேன். அந்த பெரிய டேமேஜ் நான் உருவாக்கிட்டேன்னு சொன்னேன்னா தண்டனை யாருக்கு? எனக்கு தான். டேமேஜை யார் பெருசாக உருவாக்குறாங்களோ, யார் ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை இருக்கும். இப்போ என்ன நடக்குது? இப்படி தான் நடந்துட்டுருக்கா இல்லையா? கொஞ்சம் யோசித்து நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்மளையே பார்க்கணும். பக்கத்தில் இருக்கிற மற்றவங்கள இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே நாம் பார்க்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா நாம தான் இருக்கோம். அப்போ நமக்கு நாமே என்ன செய்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, முக்கியமான ஒரு விஷயத்த பப்ளிக்கில் என்ன செய்துட்ருக்கோங்கிறத நம்ம யோசிக்கலாம். நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பல இடத்துல பல விதமாக செய்துட்ருக்கோம் இல்லையா. பப்ளிக் ஃபேஸ் அப்படிங்கிறதுல என்ன நடந்துட்டுருக்குன்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் இது நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நிறைய நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ டேமேஜ் உருவாகுது பப்ளிக் விஷயத்தில் அப்படிங்கிறது. நாம் பப்ளிக்கில் டீல் பண்ணும்போது நிறைய விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளாகன்னு சொன்னோம்னா அது ஒரு அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். பப்ளிக்னு சொல்லும்போது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் வரும்பொழுது பிரச்சனைகள் பெருசாக உருவாகும். என்ன மாதிரி உருவாகுது, எதனால் உருவாகுது, அதை யோசிப்போம். பல நேரங்களில் நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும் பொழுது அங்கே பொறுமைங்கிற ஒரு விஷயத்தை இழந்துடுறோம். ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாமளும் ஏதோ ஒன்று சொல்கிறோன்னா அந்த பொறுமையாக சொல்கிறது இல்லாத போது அங்கே என்ன உருவாகும்? அடுத்தது ஆர்கியூமெண்ட் உருவாகும், விவாதத்துக்குள்ளாக போயிடுவோம். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாம் ஒன்று சொல்லுவோம், அப்படியே போகும். ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீட்டட் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
நல்ல விஷயமே இருந்தால் கூட ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்குப்பா. ஸோ ஹீட்டட் டிஸ்கஷன் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சூடு உருவானவுடனே என்ன ஆகும்? சூழ்நிலைகள் மாறச்சு. வீட்டுக்குள்ளாரையே ஆகுது இல்லையா? ஏதோ ஒன்று வந்தது, ஏதோ ஒன்று அவங்க சொன்னாங்க, நாமளும் அதுக்கு திருப்பி சொல்லும்போது கொஞ்சம் நம்ம பேஷன்ஸாக இல்லாமல் நம்ம என்ன செய்வோம்? அந்த பொறுமையை கடைபிடிக்காமல் தப்பும் நாமளும் எரிஞ்சு விழுந்துருவோம். இல்லை அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம மெதுவாக தான் ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டிருப்போம், அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன செஞ்சுருவோம்? அதை சொன்ன உடனே நாமளும் மாறிட்டு இருப்போம். அதுவே என்ன பெரிய சண்டையாகி 2 பேரும் பேசாமல் இருக்கிறதுக்குள்ள மாறிடுறோம். இது வீட்டுக்குள்ளாக. இதே வெளியில் போகும்போது எப்படி நடக்குதுன்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. அந்த எமோஷன்ஸுங்கிறது இருக்கு இல்லையா? எமோஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி இந்த எமோஷன் மேனேஜ்மெண்ட், எமோஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால தான் சமுதாயத்தில் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் உருவாகிறது. வீட்லேயும் சரி, வீட்டிலையும் அப்படி தான் உருவாகுது. அந்த வீட்டில் சின்ன சின்னதாக இருக்குது, சரியாயிடுது. ஏன்னா அங்கே ஒரு பாண்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது இருக்கும். இன்னொன்று, நம்மளை சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறதுனால 2 பேருக்கும் சைடில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ அந்த இடம் ஓரளவுக்கு அங்கே பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கும். இது பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு சொல்லும்போது இது நடக்குமான்னா கொஞ்சம் நடக்காது. என்ன, வெவ்வேறு ஆளுங்க இருக்காங்க இல்லையா? வெவ்வேறு ஆளுங்க இருக்கிறதுனால அந்த இடத்துல எமோஷன் பர்ஸ்ட் ஆச்சுன்னு சொன்னோன்னா, அங்கே கண்ட்ரோல் செய்யாமல் நாம் இருந்துட்டோம்னு சொன்னோன்னா விளைவு பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். இதுதான் நம்ம நியூஸில் பார்க்கக்கூடிய நிறைய கதைகள் இருக்கலாம். எக்கச்சக்கமான கதைகள் ஞாபகம் இல்லை. வேணும்னா ஒரு கதையை நாமளே உருவாக்கி பார்க்கணும். இப்படி செய்தால் என்ன ஆகும், அப்போ எப்படிட நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அங்கே போய் அதுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் போய் ஏற்படுத்தி அங்கே போய் சண்டை போட்டு பார்க்க முடியுமா? அங்கே போய் சண்டை போட்டு பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நாம் இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோமே, நம்ம தான் சூப்பர் ஆக்டர்ஸ் இல்லையா? நம்ம ஒரு டைரக்ஷன், ஒரு மூவியை நாம் செய்து பார்க்கலாம். இதை தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க. சினம் தவிர்த்தல் அப்படின்ற ஒரு பயிற்சி ஒரு முக்கியமானது. அது நீங்கள் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட், அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஈஸி அப்படிங்கிறது. எப்போ அது ஈஸி ஆகுதுன்னு சொன்னோன்னா, நாம் ஒர்க் அவுட் செய்து பார்க்குறோம். ஒரு டைரக்டராக இருந்து பார்க்கணும். அந்த சுச்சுவேஷனில் போய் இப்படி நடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நடித்து பார்க்கணும் அந்த இடத்துல அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஸை க்ரியேட் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே செய்து பார்க்கணும். ஸ்க்ரீன் ப்ளே செய்து பார்த்தோன்னா அப்போ என்னென்னங்கிறதுலாம் புரிஞ்சிட்ட காரணத்தினால கரெக்டாக நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, இப்போ நம்ம பேஷண்ட்டாக இல்லாத ஒரு விஷயத்தை நாம் க்ரியேட் செய்து பார்க்கலாம். ஏதோ ஒரு நபர்களை நம்ம எடுத்துக்குவோம். சரி, உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலாம்னு சொன்னோன்னா, ஒரு அப்பா, வயசான அப்பான்ட்டு எடுத்துக்குவோம். எதுக்காக இதை அப்பாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்பா தான் கோவக்காரா, பேஷன்ஸாக இல்லாதவனா? இல்லை, அப்படி இல்லை. அவங்களுக்கு நிறைய அனுபவங்களில் அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. சில நேரங்களில் செய்வாங்க. அந்த சில நேரங்களில் செய்கிற விஷயம் எப்படி காப்பி ஆகுதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த செயின் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு அப்பா ஒரு பையன் வெளியில் போகிறாங்க. ஏதோ ஒரு கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. ஷாப்பிங்லாம் முடித்த பிறகு அவங்க சரி அப்படியே கொஞ்சம் போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக சாப்பிட்டு. பையன் கேட்குறாரு, எனக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. சின்ன பசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ணுன்ட்டு ஆசைப்படுவாங்க தானே. ஸோ அதனால் ஓகே, பையனை குட்டி பையன் நினச்சிட வேண்டாம், ஒரு 15 வயசுன்னு வச்சுக்கோமே. ஓகே, அப்பாவுக்கு ஒரு 40ன்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ 40க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 15க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல். இந்த 15 40 என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது நாம் நமக்குள்ளாரையே ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம். இப்போ என்ன, வெளியில் போனோன்னே சாப்பாட்டுக்கு பசிச்சது கேட்டோம்னா சரி எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம். போகிற இடத்துல என்ன ஆகுது, ஒரு ஹோட்டலுக்கே போகிறேன்னு வச்சுக்கோமே. அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காரோம். நல்ல சாப்பாடு சூப்பராக ஆர்டர் செய்கிறோம்.
நம்ம ஆர்டர் செய்கிறது அந்த சப்ளை செய்வாங்க இல்லையா, பேரர்ஸ்ன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த சப்ளை செய்கிறவர்கிட்ட சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கூட்டமான ஹோட்டல்னு வச்சுக்கலாமே, அங்கே தானே நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதனால் அங்கே போகணும். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்திருக்க காரணத்தினால இவர் சப்ளையர் நமக்கு சப்ளை செய்கிறது லேட் ஆகிடும். அதுவும் அவர் லேட்டானது அவர் கூட காரணமாக இல்லாமல் இருக்கலாம். அவர் அங்கே சொல்லியிருக்கலாம், அவங்க சமைக்கிற இடத்துல அந்த பொருள் ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்திருக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகுது, நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப லேட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் கடிஞ்சு பேசிடுறோம். எதுக்கு காரணம்னு சொன்னோன்னா நமக்கு வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த வேலையை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இருந்ததுனால நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னோன்னா அதை காமிச்சிட்றோம். அதை காமிச்ச போது பொறுமையாக அவர்கிட்ட, எப்பா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சீக்கிரமாக நீங்கள் கொண்டு வந்து, இல்லை லேட் ஆகுமா, உண்மையிலே ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் இருந்தால் நான் லேட் ஆகுனா சொல்லுங்கள், ஐட்டத்தை நான் மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லலாம். இல்லை நான் பரவாயில்ல கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். அதுக்கு பதிலாக நான் இப்போ எரிஞ்சு விழுந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. யார்? அப்பா எரிஞ்சு விழுறாரு அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன, இன்னொருத்தர் அவர் தனியாக இல்லை, யார் பக்கத்தில் இருக்கிறவர்? பையன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பையன் என்ன செய்வார்? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி அவர் ஹேண்டில் செய்கிறாருங்கிறத இவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இவங்க இப்போ என்ன இந்த மாதிரி பேசுனது, அடுத்ததாக ஐட்டம் வருது. ஐட்டம் வந்த உடனே இவர் கொஞ்சம் கடிஞ்சு பேசின காரணத்தினால இப்போ சப்ளையரோட மனசில் என்ன ஓடிட்டுருக்கும், இப்படி பேசுகிறாங்களே இந்த மனுஷன் அப்படிங்கிறது அவருக்குள்ளார ஒரு இது கொஞ்சம் ஓடிட்டுருக்கும். அந்த சிடுசிடுங்கிற ஒரு விஷயம் அவருக்குள்ளாரையும் வந்துட்டுருக்கும். இப்போ அவர் சப்ளை செய்துட்டு போயிட்டாரு. இன்னொரு ஐட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எனக்கு தேவையாக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஐட்டம் நான் கேட்குறேன். ஏதோ ஒரு பூரி பூரி மசாலா அதை நம்ம ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோமே. அந்த உருளைக்கிழங்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறோம். சில ஹோட்டலில் கொடுத்துருவாங்க, சில இதில் இருக்காது. அவர் அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறத சொன்ன உடனே திரும்பி என்னாச்சு, அவரும் என்னென்னா அவருக்கும் ஏற்கனவே உள்ளே கொஞ்சம் இவர் ஒரு மாதிரி பேசின காரணத்தினால அவருக்குள்ளாகையும் இது உள்ளே போயிடுது. செயின் ஆக்ஷன். இந்த சங்கிலி என்னாச்சு, இந்த சங்கிலி அங்கேயும் போய் கோத்துடுது. இப்போ இது கோத்து விட்ட காரணத்தினால அங்கே இப்போ ஒன்று உருவாகுது. அவரும் கொஞ்சம் கடிஞ்சு பேசிடுறாரு.